student. In class second law of thermodynamics. First law of thermodynamics, law of conservation of energy. The energy of universe is conserved. First law of thermodynamics. The second law of thermodynamics statement. Various statement of second law of thermodynamics. Entropy statement, Kelvin blank statement, Clausius statement. பத்தி நம்ம பார்ப்போம். சரி, இந்த second law of thermodynamics energy of universe is conserved. Law of conservation of energy created not destroyed. எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா கிரியேட் பண்ண முடியாது, அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியாது. One form converted into another form of energy. அதான் வந்து first law of thermodynamics. இப்போ எக்ஸாம்பிளா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வாட்டர் இருக்கக்கூடியதை ஒரு ஓபன் பிளேஸ்ல ஒரு ரூம்ல வைக்கிறோம். A glass of water ஓபன் பிளேஸ்ல வைக்கும்போது என்ன ஆகும்? ஒரு கிளாஸ்ல வாட்டர் இருக்கு. என்ன கண்டிஷன்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறோம். இதுல ஹாட் வாட்டர் இருக்கக்கூடியது லாங் டைம் ஓபன் பிளேஸ்ல அப்படியே வச்சோம். ஹாட் வாட்டர் என்ன ஆகும்? கண்டினியூஸா அந்த ஓபன் பிளேஸ்ல வைக்கும்போது இப்போ டீயே நம்ம குடிக்கிறதுக்கு சூடா இருக்கக்கூடியது கொண்டு வந்து ஒரு பிளேஸ்ல ஓபன் பிளேஸ்ல வைக்கிறோம். கொஞ்ச நேரம் அதை மூடி வைக்காம அப்படியே ஓபன் பிளேஸ்ல வச்சிட்டோம்னா என்ன ஆகும்? ஹீட்டு இந்த சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங் எல்லாமே ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அந்த டீ எடுத்து குடிக்கும்போது சூடு குறைஞ்சிருக்கும். அதுதான் a glass of hot water in a open place. இது வந்து கிளாஸ் வந்து ஓப்பன் கிளாஸ் இருக்கக்கூடியது. லாங் டைம் வச்சிருக்கும் போது அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் கன்வெர்டட், சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு சரௌண்டிங், இதோட சரௌண்டிங் எல்லாமே இந்த ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது கோல்டு கண்டிஷனுக்கு மாறிடுது. இப்போ இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக தானாகவே கோல்டு கண்டிஷனுக்கு மாறுது, குளிர்ந்துருது. இது ஸ்பான்டேனியஸாக நடக்குது. இது ஏதாவது யாராவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால நடக்குதா? கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பிளேஸில் வச்சோம்னா அதோட டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகிடுது. இது ஸ்பான்டேனியஸ். இது ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடியது. Hot water, example tea or another one. Second one, hydrochloric acid, sodium hydroxide. ரெண்டையும் கம்பைன் பண்ணோம்னா சோடியம் குளோரைட் சால்ட்டா மாறுது. இது நார்மல் சால்ட் பிளஸ் வாட்டர். சோடியம் குளோரைட் சால்ட்டாவும் வாட்டராகவும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸாக இருக்கக்கூடியதாக இருக்கு. ஹீட்டு எவால்வேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்பான்டேனியஸ் சிஸ்டமா வந்து பாத்தீங்கன்னா glass of hot water in a open place at long time to hot system, heart of the glass of water, hot இருக்கக்கூடிய glass of water, hot condition, heat changes, heat transfer into surrounding. இதோட சிஸ்டத்தோட ஹீட் சரௌண்டிங்க்கு சேஞ்சஸ் ஆகிறதுனால டெம்பரேச்சர் ரெடியூஸ் டு த ஹாட் வாட்டர். ஓட டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகிடுது. கிளாஸில் இருக்கக்கூடிய ஹாட் வாட்டரோட டெம்பரேச்சர் ரெடியூஸ், கோல்டு கண்டிஷன் மாதிரி. திஸ் இஸ் ஸ்பான்டேனியஸ். Another one, hydrochloric acid mixed with sodium hydroxide to form sodium chloride salt with water. Evaluation of heat, ஹீட்டை எவாலுவேட் பண்ணக்கூடியதா இருக்கு. இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டை எவாலுவேட் பண்ணிடும். ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணும்போது இது ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடியதான். இது ஏதாவது நம்ம ஹீட்டை கொடுக்குறோமா அல்லது டெம்பரேச்சர் கூல் பண்ணுறோமான்றது எதுவுமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் தான். இது ரெண்டுமே ஸ்பான்டேனியஸ். இது ஸ்பான்டேனியஸ். இது வந்து நம்ம ஒன்று ஆட் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடியதா, ஹீட் எவாலுவேட் பண்ணக்கூடியது. இது ஸ்பான்டேனியஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நிறைய சொல்லலாம். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கேஸ் மாலிகுல் எக்ஸ்பென்ஷன் ஆகக்கூடியதாக இருக்குது. அட்மாஸ்பியரில் அதோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது கேஸ் மாலிகுல் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகக்கூடியதாக இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா அருவியிலேருந்து நீர் கொட்டக்கூடியது.
அருவியிலிருந்து மேலேருந்து நீர் கொட்டக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பான்டேனியஸாக தன்னிச்சையாக நடக்கக்கூடியதாக இருக்கும். மழை பெய்யக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே கொட்டக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மழை பொழியக்கூடியதோ இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் தான். இப்போ இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராசஸ், ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் ஆர் ஸ்பான்டேனிட்டி கண்டிஷன். எல்லா இயற்கை செயல்முறைகள் எல்லாமே ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த இதில் இந்த செகண்ட் ஒன் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் ஒன் கண்டிஷன் ரெண்டையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதுவும் ஸ்பான்டேனியஸாக நடக்கக்கூடியது, ஹீட் எவாலுவேட் பண்ணக்கூடியதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஹாட் டு கோல்டு கண்டிஷனுக்கு மாறுது. நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காமலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடியது ஹாட் கண்டிஷன் வந்து கோல்டு கண்டிஷனுக்கு மாறுது. இப்போ கோல்டு கண்டிஷன்ல இருந்து ஹாட் கண்டிஷனுக்கு மாறணும். இதோட ரிவர்சிபிளை எடுத்துக்கிறோம். குளிர்ந்து கோல்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடிய அந்த வாட்டரை ஹாட் வாட்டருக்கு நம்ம எந்த ஒரு ஹீட் எனர்ஜியுமே கொடுக்காம ஆட்டோமேட்டிக்கா ஹாட் கண்டிஷனுக்கு மாறணும். which cannot possible. கோல்டு கண்டிஷன்ல இருக்கக்கூடியது இதோட டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி நம்ம சேஞ்ச் பண்ணாம ஹாட் சோர்சஸை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுக்கு ஏதாவது எக்ஸ்டர்னல் எனர்ஜி, ஏதாவது ஹீட் எனர்ஜி நம்ம கொடுத்தோம்னா தான், சூடு பண்ணாதான் இதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஹாட் வாட்டர்ல இருந்து கோல்டு கண்டிஷன் மாறக்கூடியது ஸ்பான்டேனியஸ்னு சொல்றோம். இது ஒரு ஹீட் எனர்ஜி கொடுக்காம கோல்டு கண்டிஷன்ல ஹாட் வாட்டருக்கு நம்ம மாற்றவே முடியாது. அதை நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ். இதோட ரிவர்ஸ் கண்டிஷன் கோல்டு இருந்து ஹாட் ரிசீவர். இதுவே இந்த செகண்ட் கண்டிஷன் இருக்கக்கூடியது சோடியம் குளோரைடு வாட்டர். இது ரிவர்ஸா இந்த சோடியம் குளோரைடு வாட்டரும் ஒண்ணா இருக்கக்கூடியது ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா சோடியம் ஹைட்ராக்சைடா டிசோசியேட் ஆகாது. இது ரெண்டையும் ஒன்று சேர்த்தோம்னா இது மாறிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கண்டிஷனாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோடியம் குளோரைடு வித் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோ சோடியம் ஹைட்ராக்சைடோவா ஆசிட் பேஸா தனித்தனியாக டிசோசியேட் ஆகாது. இது நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்றோம். ஆல் நேச்சுரல் ப்ராசஸ் இன் ஸ்பான்டேனிட்டி கண்டிஷன். இந்த செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் எதுக்கு நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனிட்டி ஆர் நான் ஸ்பான்டேனிட்டி அண்ட் டைரக்ஷன், இது எல்லாம் குறிப்பிடக்கூடிய ரியாக்ஷன்ஸ் இருக்கு. இந்த ரியாக்ஷன்லாம் feasible or non feasible அப்படின்னு சொல்லக்கூடியதா இந்த செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக். ஸ்பான்டேனியஸ், இது நான் ஸ்பான்டேனியஸ், டைரக்ஷன். இது எல்லாமே ஒரு ரியாக்ஷன் நடக்கிறது ஸ்பான்டேனியஸா நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனா ஆர் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனா ஆர் டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷனா, இந்த வழியில மட்டும் நடக்கக்கூடியதா இருக்கா அப்படிங்கறது நம்ம இது சாத்தியமா சாத்தியம் இல்ல, feasible ஆர் நான் feasible, feasible ஆர் நான் feasible, feasible ஆர் நான் feasible, சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த செகண்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் needed for second of thermodynamic feasible or non feasible of reactions. Some reactions are spontaneous or non spontaneous or direction. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம சாத்தியமா feasible or non feasible னு சொல்றதுக்கு இந்த செகண்ட் law of thermodynamic நமக்கு தேவை. The second law of thermodynamic, various statement of second law of thermodynamic. Entropy statement, Kelvin Blank statement, Clausius statement. மூணு இருக்கக்கூடியதா இருக்கு. Entropy is a thermodynamic state function. State function of a other system. இப்போ entropy S ங்கிறது state function of a thermodynamic system. இது entropy அப்படிங்கிறது S அப்படின்னு சொல்லுவோம். S அப்படிங்கிறது entropy of a system. S delta S change in entropy. Entropy அப்படின்னு சொல்லுவோம். delta S ds change of entropy.
Entropy is defined as it is measured to randomness disorder of a molecular system. Randomness disorder of a molecular system. மூலக்கூறின் ஒழுங்கற்ற தன்மையை அளவிடக்கூடியதுதான் என்ட்ரோபி அப்படின்னு சொல்றோம். என்ட்ரோபி ஆஃப் a system. Randomness disorder of a molecules அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் என்ட்ரோபி. It is measured randomness disorder of a molecular of a system அப்படிங்கறத entropy ன்னு சொல்றோம். It is defined, it is concerned only the process of changing entropy. Delta S or ds equal to at reversible condition dq reverse t. Entropy S equal to Q by T. Entropy S equal to heat absorbed or released Q value, heat of the system at a reversible condition divided by temperature. Yes, entropy of a system defined as heat divided by temperature at reversible condition. இதான் S Q by T ங்கறதா entropy. Change in entropy ds dq by T or delta S equal to dq by T அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். delta Q அப்படின்னு குறிப்பிடலாம். இப்போ இதோட டெம்பரேச்சர் வேரியபிளா இருக்கக்கூடியது. இதோட ஸ்டேட்மெண்டா entropy statement. Statement of entropy. At a spontaneous process, entropy is increases. இதுல வந்து பாத்தீங்கன்னா entropy value increase ஆகக்கூடியதா இருக்கும். Isolated systemத்தோட entropy value is increases in spontaneous process. Spontaneous process oda entropy value always increases. Spontaneous process, all natural process is spontaneous process. Spontaneous process oda entropy value always positive value increases. Expansion of gas molecule. Expansion of gas molecule, it is a reversible condition. Reversible condition, entropy value, total entropy value greater value or always positive value or greater than 1 value or கூடியதா இருக்கும். Spontaneous, irreversible process, entropy delta is greater than 1. greater than 1, greater than value இருக்கக்கூடியதா இருக்கும். delta S total entropy value, delta S system plus delta S surrounding. Otherwise delta S universe, delta S system plus delta S surrounding. இது பாத்தீங்கன்னா சிஸ்டம் சரௌண்டிங் விட அதிகமாக இருக்கக்கூடியதா இருக்கும். டெல்டா எஸ் டோட்டல் என்ட்ரோபி வேல்யூ சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங் விட அதிகமான கிரேட்டர் தென் வேல்யூவா இருக்கக்கூடியதா இருக்கும். இட் இஸ் ஏ ரிவர்சிபிள் கண்டிஷன்ல. செகண்ட் ஒன்னா சரி irreversible condition. Reversible process or non-spontaneous. This is spontaneous, non-spontaneous. Entropy is always increases at spontaneous process. Is a irreversible process. Irreversible process, entropy value always positive value. Delta is greater than value. Delta is total greater than delta S system plus surrounding. Delta S universe greater than delta S system plus delta S surrounding. Reversible process and a non-spontaneous process
entropy value less than ஆ இருக்கக்கூடியது, அதாவது இதோட வேல்யூ இந்த வேல்யூ யூனிவர்ஸோட வேல்யூ விட கம்மியா இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ யூனிவர்ஸோட வேல்யூ ரிவர்சிபிள் ப்ராசஸ்ல யூனிவர்ஸ் இஸ் 0, டெல்டா எஸ் யூனிவர்ஸ் 0 வேல்யூ. அப்ப டெல்டா எஸ் யூனிவர்ஸ் 0 வா இருக்கும் ரிவர்சிபிள் கண்டிஷனுக்கு. இப்போ பாருங்க டெல்டா எஸ் 0 அப்படின்னா டெல்டா எஸ் ஈக்குவல் மைனஸ் டெல்டா எஸ் சரௌண்டிங், delta s system delta s minus surrounding வரும். delta s universe greater than delta s plus delta s surrounding system plus surrounding விட அதிகமா இருக்கக்கூடியதா இருக்கும் யூனிவர்ஸோட என்ட்ரோபி. சிஸ்டத்தோட என்ட்ரோபியும் சரௌண்டிங்கோட என்ட்ரோபி வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸோட வேல்யூ 0, டோட்டல் யூனிவர்ஸோட ரிவர்சிபிள் கண்டிஷனுக்கு 0 அப்படினா நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அதாவது ரிவர்சிபிள் கண்டிஷன் ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட்டா மாறக்கூடிய, இப்போ இதோட ரிவர்சிபிள் கண்டிஷனா இருக்கக்கூடிய மெல்டிங் ஆஃப் ஐஸ் எடுத்துக்கிறோம். சாலிட்ல இருந்து லிக்விடா மாறக்கூடிய, லிக்விட்ல இருந்து சாலிடா மாறும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரிவர்சிபிள் கண்டிஷன் இட்ஸ் a நான் ஸ்பான்டேனியஸ். இது ஸ்பான்டேனியஸா கிடையாது, நான் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இந்த இதுல ஐஸை மெல்ட் பண்ணும்போது லிக்விடா மாறும், லிக்விடை நம்ம கூல் பண்ணும்போது சாலிடா மாறக்கூடிய அந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மெல்டிங் ஆஃப் ஐஸ், யூனிவர்ஸோட வேல்யூ 0. அப்ப டெல்டா எஸ் சிஸ்டம் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா சரௌண்டிங். இந்த டெல்டா எஸ் வேல்யூ யூனிவர்ஸோட வேல்யூ 0, இது கிரேட்டர் தான் இருக்கும், இது கம்மியான வேல்யூவா இருக்கக்கூடியதா இருக்கு ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு. Another one statement, Kelvin blank statement. Entropy statement la second one Kelvin blank statement. Kelvin blank statement enna? It is impossible to construct machine. It is impossible to construct machine. Heat absorb hot receiver. Heat absorbed into hot receiver. Heat absorbed converted into work, completely converted into work by a cyclic process without transferring a part of heat converted into cold sink. இந்த Kelvin blank statement குறிப்பிடுறது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா heat absorbed. It is impossible to construct a machine, a cyclic process. என்ன வந்து ஒரு மெஷின் வந்து உருவாக்க முடியாது ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ல. இப்போ ஒரு வெஹிக்கிளே இருக்கு, டூ வீலரே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த பெட்ரோல் வந்து எரிஞ்சு பர்ன் ஆகி ஹீட் எனர்ஜி கொடுக்கும். அந்த ஹீட் எனர்ஜினால என்ன ஆகுது, மெக்கானிக்கல் எனர்ஜி என்ஜின் வந்து மூவ் ஆகக்கூடியதா இருக்கு. அப்போ அந்த என்ஜின் மூவ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து ரன் ஆகக்கூடியதா இருக்கு. இப்போ இதில் அந்த என்ஜினை நம்ம தொட்டு பார்க்கும்போது கொஞ்ச நேரம் ஓடுறதுக்கு அப்புறம் ஹீட்டாக இருக்கக்கூடியதா இருக்கும், என்ஜின் வந்து சூடாகும். இப்போ இது என்ன செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ல கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முழுமையா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜியை ஒர்க்கா மாற்றக்கூடிய என்ஜினை இயந்திரத்தை வடிவமைக்க இயலாது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். ஹாட் ரிசீவர்ல இருந்து ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரிசீவருக்கு ஹீட்டை கொஞ்சமா அதை கொடுக்காம முழுவதும் அப்சர்வ் பண்ண ஹீட் எனர்ஜி ஒர்க் எனர்ஜியை மாற்ற முடியாது. அதுதான் இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியது. இப்போ இந்த பெட்ரோல் எரிஞ்சு கிடைக்கக்கூடிய ஹீட் எனர்ஜியை முழுவதும் ஒர்க் எனர்ஜியா வண்டி மூவ் ஆகிறதுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியாது. அந்த அப்சர்வ் பண்ண ஹீட் எனர்ஜியை சரௌண்டிங்க்கு கோல்ட் ரிசீவர், ஹீட்டுங்கிறது அந்த என்ஜின், ஹீட் ஆஃப் த சிஸ்டம், சரௌண்டிங்கிறது அந்த என்ஜின் சுற்றி வெளியில் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ அந்த என்ஜினோட ஹீட்டு வெளிப்பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ரிசீவருக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கம்ப்ளீட்டடாக அப்சர்வ் பண்ண ஹீட் எனர்ஜியை ஒர்க்காக மாற்றக்கூடிய இயந்திரத்தை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் எ மெஷின் அப்சர்வ் ஹீட் கன்வெர்ட்டட் இன்டு எனர்ஜி, அதாவது கன்வெர்ட்டட் இன்டு ஒர்க் by a cyclic process
without transferring a part of heat into cold sink. ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ல அப்சார்ப் பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜியை முழுவதும் கம்ப்ளீட்டா ஒர்க்கா மாற்றக்கூடிய இயந்திரத்தை, அதாவது ஹாட் எனர்ஜியை சிஸ்டத்துல இருந்து சரௌண்டிங்க்கு குறிப்பிட்ட அளவு ஹீட், அந்த அப்சார்ப் பண்ண ஹீட்டை ஏதாவது ஒரு பார்ட் கொஞ்சமா வெளிப்பகுதிக்கு சரௌண்டிங்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாம கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணக்கூடிய மெஷினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஹீட் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜியை கம்ப்ளீட்டா மெக்கானிக்கல் ஒர்க் எனர்ஜியா மாற்ற முடியாது. அந்த ஹீட் எனர்ஜியோட ஒரு பார்ட் கோல்ட் ரிசீவரான சரௌண்டிங்க்கு ரிலீஸ் பண்ணாம டிரான்ஸ்ஃபர் பண்ணாம எந்த ஒரு என்ஜினுமே வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். ஒரு Carnot cycle analysis, a reversible process. The efficiency of work is defined. Efficiency of work is calculated. Heat absorbed in the system, work performed per heat absorbed to the system. Efficiency. Efficiency of engine 100% work வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் ஹாட் ரிசீவர் டு கோல்ட் ரிசீவருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம எந்த ஒரு ஃபிரிக்ஷன்லெஸ் பிஸ்டன் இருக்கக்கூடிய என்ஜினா இருக்கட்டும் 100% எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய என்ஜினை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. எஃபிஷியன்சி கார்னாட் சைக்கிள் கார்னாட்டோட அனலைசிஸ் வந்து பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஆஃப் என்ஜின் இஸ் வாட் பெர்ஃபார்ம்ட் பை heat absorbed of the system, work performed hot receiver to cold receiver. heat absorb பண்ணக்கூடியது எவ்வளவு ஹீட் அப்சார்ப் பண்ணக்கூடியது இந்த என்ஜினை ஹாட் ரிசீவர் பெட்ரோல் எரிஞ்சு கிடைக்கக்கூடிய ஹீட்டை அப்சார்ப் பண்ணக்கூடியது அந்த ஹாட் ரிசீவர்ல இருந்து வெளியில ரிலீஸ் பண்ணக்கூடியது. இதான் ஒர்க் பெர்ஃபார்ம் அப்படிங்கிறது அப்சார்ப் பண்ணக்கூடிய ஹீட் எனர்ஜியில இருந்து சரௌண்டிங்க்கு ஒரு பார்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடியது. ஹீட் எனர்ஜி ஒர்க் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும்போது சம் பார்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர் இன்டு சரௌண்டிங் ஹாட் ரிசீவர் இன்டு கோல்ட் ரிசீவர். ஹீட் அப்சார்ப் எவ்வளவு ஹீட் அப்சார்ப் பண்ணக்கூடியதா இருக்கு, அதுதான் அந்த என்ஜினோட எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சி நீட்டான்னு சொல்லுவோம். ஒர்க் பெர்ஃபார்ம் Q ஹாட் ரிசீவர், QC cold receiver, the modulus of QH minus QC. QH modulus of absorbed heat energy. Efficiency of engine neta equal absorption of heat energy converted into work performed by a cyclic process. Hot receiver heat energy cyclic process, hot sources without transferring a part of heat converted into cold sink. The hot வந்து cold sink கொஞ்சம் heat energy release ஆகக்கூடியதா இருக்கும். அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமான two different temperatureக்கு இடையில அந்த reversible reactionோட efficiency இருக்கக்கூடியதா இருக்கும். work perform two different temperatures, hot receiver cold receiver, T1 to T2 temperature ஆக எடுத்துக்கலாம். அந்த two different temperature இடையில இந்த process நடக்கக்கூடியதா இருக்கும். அது efficiency hot receiver to cold receiver. இந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி மாத்தி எழுதலாம். eta equal to 1 minus modulus of QC by QH. இத மல்டிபிள் பண்ணுங்க, QH minus QC divided by QH னு வரும். இந்த ஈக்குவேஷன் இத மாத்தி எழுதலாம். அவ்வளவுதான். இந்த ஈக்குவேஷனை 2 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் தான்
QC cold receiver, QH is the hot receiver. Here for a reversible cyclic process, for a reversible cyclic process, for a reversible cyclic process, delta S system minus delta S surrounding, delta S universe equal 0. அதனால delta S universe greater than delta S plus surrounding இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா delta S universe 0 னால delta S system minus delta S surrounding. delta S systemத்துக்கு என்ன? delta S system இது பாருங்க ds dq by t s q by t q by t system surrounding. system ல என்ன கண்டிஷன்? hot receiver, surrounding வந்து cold receiver. system hot conditionல இருக்கும், surrounding cold conditionல இருக்கக்கூடியதா இருக்கும். சிஸ்டத்துல இருந்து அந்த என்ஜின்ங்கிறது சூடா இருக்கக்கூடிய ஹாட்டா இருக்கக்கூடிய hot receiver cold receiver. hot system வந்து hot conditionல இருக்கக்கூடியது, surrounding வந்து cold condition. QC heat absorbed in the cold receiver, heat absorbed by hot receiver. QH ங்கிறது system, இது surrounding. QH ங்கிறது system, C ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா surrounding. இதோட delta S அப்படினா Q by T. delta S defined as Q by T. இப்போ Q வந்து பாத்தீங்கன்னா நம்ம Q by T ங்கிறல QH ஏனா hot receiver, TH இதுல minus delta S அப்படிங்கனால minus S க்கு என்ன Q by T, Q by T. surrounding என்னல cold receiver QC by TC ன்னு போடுறோம். டெம்பரேச்சர்லாம் வந்து ஒரே பக்கம் வந்துடும், இந்த Q வேல்யூ கூடியதை நம்ம மாத்திக்கலாம். என்ன ஆகும்? TC by TH equal to minus QC by QH. இதோட மாடுலஸ் வேல்யூ எடுக்கும்போது இதோட சைன் கன்வென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மாறும். TC equal to TH equal modulus of QC by QH. இதோட நம்பர் வேல்யூ தான். இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 3 போடுறோம். equation 3 substitute in equation 2. QC by QH equal TC by TH ங்கறத இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். equation 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் பாருங்க. equation 3 substitute in 2. efficiency eta equal to 1 minus QC by QH னா TC by TH ன்னு இருக்கு. TC by TH. இந்த ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா TH minus TC by TH or the efficiency equal to TH minus TC by TH. cold receiver, இது hot receiver, இது hot receiver. heat absorbed in the hot receiver, heat absorbed cold hot receiver to இது system surrounding. இந்த ஃபார்முலா தான் அப்படியே மாத்தி எழுதுறோம். TH is greater than called TC. hot receiver value வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே TC விட அதிக வேல்யூவா இருக்கக்கூடியதா இருக்கும். efficiency always negative, always 1 negative value, sorry less than 1 ஆ இருக்கக்கூடியதா இருக்கும். இப்போ 100% completely work engine வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. 100% efficiency of engine is cannot be construct. 100% efficiency of engine நம்ம இதுவரைக்கும் அதாவது இயங்கக்கூடிய இயந்திரத்தை நம்ம என்ஜினை மேனுஃபேக்சர் பண்ண முடியாது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. எஃபிஷியன்சி 1 விட லெஸ்ஸாக தான் இருக்கும்.
it is always 100% efficiency of engines cannot be construct. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் இதோட percentage efficiency வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா percentage 1 minus Tc by Th into 100. percentage of efficiency நம்ம 100% இது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய என்ஜினை கம்ப்ளீட்டா வேல்யூ ஒர்க்கா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய என்ஜினை கண்டுபிடிக்க முடியாது. லாஸ்ட் ஒன் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். It is cannot be cold receiver converted into hot receiver. cold condition வந்து hot conditionக்கு நம்ம எந்த ஒரு வர்க்கும் செய்யாம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதான் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படினு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் ஒரு சம் கொடுத்திருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் 211ல if an automobile engine burn petrol at a temperature 816 degrees Celsius and if the surrounding temperature 21 degrees Celsius, calculate the maximum possible efficiency. maximum possible efficiency என்னன்னு கேட்டாங்க. ஆட்டோமொபைல் என்ஜின் வந்து பர்ன் ஆகும்போது இந்த ஃபார்முலா தான் efficiency 1 minus Tc by Th. டெம்பரேச்சர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா 816 டிகிரி டெம்பரேச்சர். கோல்ட் ரிசீவர் வந்து 21 டிகிரி செல்சியஸ். இந்த ஃபார்முலாவை நம்ம எஃபிஷியன்சிக்கு மாற்றும்போது எப்படி மாற்றிடலாம்னு பார்த்தீங்கன்னா Th minus Tc by Th into 100% நம்ம கால்குலேட் பண்ணும்போது டெம்பரேச்சரை கெல்வினுக்கு மாத்திக்கணும். 273 ஆல நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். இதே 21 டிகிரி செல்சியஸ் 273 ஆட் பண்ணா கெல்வினுக்கு மாத்திக்கிறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 294 கெல்வினா மாத்திக்கிறோம். இத நம்ம 816 273 நம்ம வேல்யூ மாத்தும்போது கெல்வினுக்கு மாத்தும்போது 9089 கெல்வின். இது 294 கெல்வின். இப்போ நம்ம இந்த ஃபார்முலால பர்சன்டேஜ் நம்ம எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணும்போது Th அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட் ரிசீவர் 1089 மைனஸ் Tc 294 கோல்ட் ரிசீவர் 89 கெல்வின். இது வேல்யூ நம்ம சொல்றோம்னா 73% the efficiency of engine automobile engine வந்து பாத்தீங்கன்னா 70% வந்து பாத்தீங்கன்னா efficiency அதோட திறன் வந்து 73% இருக்கக்கூடியதா இருக்கும். இதுதான் அந்த டெம்பரேச்சர் கொடுத்தாங்கன்னா நம்ம இத வச்சு கால்குலேட் பண்ணனும். ஹாட் ரிசீவர் கோல்ட் ரிசீவர் என்ன டெம்பரேச்சர் வச்சு. இது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக். இந்த யூனிட்ஸ் ஆஃப் என்ட்ரோபி S Q by T. Qங்கிறது என்ன ரிவர்சிபிள் கண்டிஷன்ங்கிறது ரிவர்ஷன் கொடுக்கிறோம். Qங்கிறது ஹீட் அப்சார்ப் ஹீட் குறிப்பிடக்கூடிய T டெம்பரேச்சர் Qங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலோரிஸ்ல குறிப்பிடுவோம். Q ஓட SI யூனிட் ஜூல். ஜூல் டெம்பரேச்சர் வந்து கெல்வின். ஜூல் பை கெல்வின் அதனால ஜூல் கெல்வின் இன்வர்ஸ் இதோட யூனிட்.